திமுக ஆட்சி செஞ்ச இந்த 5 வருஷத்துல கல்விக்காக என்னடா பண்ணிருக்காங்கன்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது நான் ரொம்ப வியந்து பார்த்த ஸ்கீம் தான் இந்த நான் முதல்வன் திட்டம். நான் முதல்வன் திட்டம் பத்தி எனக்கு பெருசா இதுக்கு முன்னாடி தெரியாது. அதை பத்தி படிக்கும் போதுதான் தெரியுது. அதுல அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு. அவ்வளவு மாணவர்கள் அந்த திட்டம் மூலமா பயனடைஞ்சிருக்காங்க, பயனடைய போறாங்க. நீங்க ஐஏஎஸ் படிக்கிறதாக இருந்தா நான் முதல்வன் திட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய மாபெரும் திட்டம். நீங்க ஒரு சின்ன எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணீங்கன்னா 7500 ரூபாய் மாச சம்பளம். ஒருவேளை நீங்க அந்த 7500 ரூபாய்க்கு வாங்கி ஐஏஎஸ் தேர்வு முதல் கட்ட தேர்வு சும்மா ஒரு ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் சர்வ சாதாரணமா நீங்க ஃபில் பண்ணணும். அந்த பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 25,000 ரொக்கம் பரிசு. இதுக்கு அடுத்த கட்ட 2022லயே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், நம்ம சிஎம் ஸ்டாலின் சார் அவர்கள் இந்த ஸ்கீமை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டாரு. கஷ்டப்படுற நிறைய ஏழை எளிய பசங்களுக்கு, நம்ம படிக்கணும்னு ஆசைப்படுற பசங்களுக்கு இந்த நான் முதல்வன் திட்டம் ஒரு வரப்பிரசாதம். நிறைய பேர் நான் ஐஏஎஸ் ஆகணும், நான் ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கணும், யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கணும், இல்ல நான் டெக்னிக்கலா நான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஸ்கில்ஸ்ல அப்படின்ட்டு நிறைய மாணவர்கள் நினைப்பாங்க. ஆனா அவங்க வீட்டுல போதுமான அளவுக்கு அதுக்கு பண வசதி இருக்காது. அது மட்டும் இல்லாம ஒரு சில தேர்வுகளை அவங்க வைக்கிறாங்க. அந்த தேர்வுல நீங்க தகுதி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாசம் 7,500 ரூபாய் கொடுக்குறாங்க. அதை வச்சு நீங்க இன்னும் மேல படிக்கலாம். இதனால கஷ்டப்படுற பசங்க ஒரு 10 பேர் பயனடைஞ்சா கூட, ஒருத்தர் 2 பேர் ஐஏஎஸ் ஆனா கூட நம்ம நாட்டுக்கே அந்த விஷயம் பெருமை. திமுக கவர்மெண்ட் என்னப்பா பண்ணுச்சு அப்படின்னு கேட்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த நான் முதல்வன் திட்டம் மூலமா பயனடைஞ்ச யாராச்சும் ஒருத்தராச்சும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.